நான் கயக்கிற விளங்குதா? இல்லை இல்லை 5 மணி கிளாஸுக்கு 5 மணிக்கு ஜாயின் பண்ணணும். சரி, நான் 4:50க்கு நான் ஒன் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் ஒழுங்காக ஜாயின் பண்ணி ஆயிடு 5:30 ஆச்சு நேரம். ரைட், கவனிங்கோ. நாங்களே பார்க்க வந்து மின்னல் தாக்கம் தானே. 17ஆம் பாடம் புது பாடம் மின்னல் தாக்கம். நேற்று அந்த ஏற்க முடிஞ்ச பாடத்தை நோட்ஸ் போட சொல்லி நிறைய பேர் போடையில சார். இன்றைக்கெல்லாம் போட்டுருவோம். நேற்று பல்லுக்கும் கிளாஸ் வந்து டைம் இல்லைங்க. இன்றைக்கு எல்லாரும் நோட்ஸ் சொல்லி போட்டிருக்கோம். அடுத்த கிளாஸ் நான் பவுல் கொடுக்க மாட்டேன் சார். நோட்ஸ் போடாத லீவ் ஆகி போட்டுருவோம். ரைட், அப்போ கவனிக்க பிள்ளைய இந்த மின்னல் தாக்கம் சார் புது பாடம் 17ஆம் பாடம் மின்னல் தாக்கத்தை படிக்கப்போம். ரைட், உங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும், மின்னலை பற்றி தெரிஞ்சிருக்கும். முதலாவது நாங்கள் இந்த மின்னல் உருவான்னு பார்ப்போம். வாங்க பிள்ளைய, மின்னல் உருவாகிற விதம் பார்ப்போம். மின்னல் உருவாகிற விதம் பார்ப்போம். பாருங்க, இந்த மின்னல் உருவாகிறதுனா பாருங்க பிள்ளைய, இந்த மேகத்துல வந்து பாத்தீங்கன்னா சரி நீர் துணிக்கைகளும் பனி பளிங்குகளும் காணப்படும். என்னென்ன இருக்கு பிள்ளையர்? நீர் துணிக்கைகளும் பனி பளிங்குகளும் காணப்படும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மேகத்துல வந்து ரைட் கீழே இருந்து மேல காற்று வேகமாக வீசிக்கிறது. சரி, கீழே இருந்து மேல காற்று வேகமாக வீசிக்க என்ன செய்யும் என்றால் இந்த நீர் துணிக்கைகளும் பனிப்பளிங்கு ஒன்றோடு ஒன்று மோதுமணும். சார், நீர் துணிக்கை பனிப்பளிங்கு ஒன்றோடு மோத போகுது. மோதைக்கு என்ன செய்ய மாட்டால் தண்ணு மின் காவலி பொருட்கள் அணி. அப்ப என்ன செய்வாங்க? ஒரு நிலை மின்னேற்றம் உருவாகும். என்ன உருவாகும் பிள்ளை? நிலை மின்னேற்றம் உருவாகும். நீங்க ஏற்கனவே படிச்சிருங்க, உங்களோட 7ஆம் ஆண்டுல நிலை மின்னேற்றம் படிச்சிருக்கீங்க. நிலை மின்னேற்றம் படிச்சிருக்கீங்க. அதாவது 2 காவலி பொருட்கள் வந்து ஒன்றோடு ரோஞ்சைக்குள்ள வந்து அங்க ஏற்படுறோம் சொன்னோம் நிலை மின்னேற்றம். சரி, இந்த நிலை மின்னேற்றம் 2 வகை என்ன பார்த்தீங்க. ஒன்று நேர்நிலை மின்னேற்றம், மற்றது மறைநிலை மின்னேற்றம் சொல்லி படிச்சிருக்கீங்க. 2 படிச்சிருக்கீங்க. ரைட், அப்ப அதே செய்யப்பட இங்கே நடக்கும். சார், அப்ப நீர் துணிக்கைகளும் பளிங்குகளும் வந்து ஒன்றோடு மோதைக்குள் என்ன செய்யுமென்றால் சார் அதை காற்று வீச கொண்டோடு மோதைக்கு அங்கே நிலை மின்னேற்றம் உருவாக போகுது. ரைட், அப்ப இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்னல் இந்த முகிலன்னு சொன்னால் முகிலின் வந்து சரி மேற்பகுதியில் வந்து நேரேற்றங்களும் மேற்பகுதியில் வந்து நேரேற்றங்களும் கீழ்ப்பகுதியில் வந்து மறையேற்றங்களும் சேரப்போம். கீழ்ப்பகுதியில் என்ன செய்ய போறோம்? மறையேற்றங்களும் சேரப்போம். ரைட், அப்ப இந்த 2 மின் காவலை பொருட்கள் மின்னை காவல் அப்ப என்ன செய்ய பாருங்க. அப்படியே இந்த இது வந்து அதிகமாக சேரைக்கல. அதாவது இந்த ஏற்றங்கள் வந்து அதிகமாக ஏற்றங்கள் சேரைக்கு என்ன செய்யுமென்றால் இந்த ஏற்றம் வந்து செய்யும் வலிக்கு கடத்தப்படும். என்ன செய்யப்படும்? ஏற்றங்கள் வந்து வலிக்கு கடத்தப்படும். கடத்தப்படைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன செய்யப்படும்? மின் இறக்கம் உருவாகும். அதாவது மின் கடத்தப்பட்டா வந்து என்ன செய்யும்? மின் இறக்கம். நீங்க படிச்ச நிலை மின்னேற்றம், அதாவது இந்த மின் இறக்கம் உருவாகும். அந்த மின் இறக்கத்தை நாங்கள் சொல்லுவோம்ல மின்னரன் சொல்லி சொல்லுவோம். அந்த மின் இறக்கத்தை சொல்லுவோம் மின்னரன் சொல்லுவோம். அப்ப திருப்பி சொல்றோம் பாருங்க பிள்ளைகளுக்கு. என்ன செய்ய வேண்டால் மேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நேர்த்துணிக்கைகளும் பனி பளிங்குகளும் காணப்படும். இப்ப கீழ் இந்து மேலாக வந்து காற்று வேகமாக வீசிக்கல இந்த 2 முரசுப்பட்டு என்ன செய்யும்? நிலை மின்னேற்றம் உருவாகும். 2 வகையில் பிளஸ் மைனஸ் நேர் நிலை மின்னேற்றம் மறைநிலை மின்னேற்றம் 2 வகை இருக்கும். அதுல வந்து இந்த முகிண்ட வந்து மேற்பகுதியில் வந்து நேரேற்றங்களும் கீழ்ப்பகுதியில் மறையேற்றங்களும் சேரும். இப்படி அதிகமாக ஏற்றங்கள் வந்து சேரைக்கு என்ன செய்ய வேண்டால் மின் வந்து கடத்தப்படும். அதாவது அங்க பாய்க்கு என்ன செய்ய வேண்டாம்? மின் இறக்கம் உருவாகும். அந்த மின் இறக்கம் தான் சொல்லுவோம் மின்னரன்னு சொல்லுவோம். விளங்குதா பிள்ளையா? ரைட், அப்ப இந்த மின்னல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மின்னல் 3
வகையில கடத்தப்படும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா முகில் மின்னல், அடுத்தது இரண்டாவது மின்னிறக்க மின்னல், அல்லது வளி மின்னல். அடுத்த மூன்றாவது புவி மின்னல் என்று மூன்று வகைப்படும். ஒன்றுங்கிறது மூன்று வகையில கடத்தப்படும். ஒன்று முகில் மின்னல், மின்னிறக்க மின்னல், புவி மின்னல் சொல்லி மூன்று வகையில கடத்தப்படும். ரைட். இந்த முகில் மின்னல் சொன்னா பாருங்க, முகில் மின்னல் என்றால் ஒரு முகிலின் ஏற்றம் பெற்ற இரு இடங்களுக்கு இடையில், சார் ஒரு முகிலின் ஏற்றம் பெற்ற இரு இடங்களுக்கு இடையில் அல்லது ஒரு முகில இருந்து இன்னொரு முகிலு ஒரு முகில இருந்து இன்னொரு முகிலுக்கு அங்க ஏற்றங்கள் கடத்தப்பட்ட ஏற்றங்கள் பாய்ஞ்சால் அதை நாங்கள் சொல்லுவோம் முகில் மின்னல் சொல்லுவோம். ஒரு முகிலிலேயே இரண்டு இடங்கள்ல அல்லது ஒரு முகில இருந்து இன்னொரு முகிலுக்கு கடத்தப்பட்டா நாங்க சொல்லுவோம் முகில் மின்னல் சொல்லுவோம். அதே மாதிரி மின்னிறக்க மின்னல் வளி மின்னல் சொன்னா என்னென்றால் முகில இருந்து அந்த முகிலை சூழ உள்ள வலிக்கு கடத்தப்படுறது சொன்ன மாதிரி. சரி, முகில இருந்து அதை சூழ உள்ள பலி இருக்குத்தானே, அந்த பலிக்கு ஏற்ற கடத்தப்பட்டால் அதான் சொல்லுங்க ஆகும் பலி மின்னல் அல்லது மின்னிறக்க மின்னல் சொல்லுவோம். இது ரெண்டும் கொஞ்சம் ஆபத்து குறைவான, ஆனால் மிக ஆபத்து எங்களுக்கு பூமியில வந்து மிக ஆபத்தை ஏற்படுத்துறாருன்னு சொன்னால் இந்த புவி மின்னல். ரைட். இந்த புவி மின்னல் சொன்னா என்னன்னு சொன்னால் ஒரு ஏற்றம் பெற்ற முகில இருந்து புவிக்கு வந்து மின்னல் கடத்தப்பட்டால், சரி புவிக்கு கடத்தப்பட்டால் அதை நாங்கள் சொல்லுவோம் புவி மின்னல் சொல்லுவோம். சரி, இதுதான் பாரிய உயிர்ச்சேதங்களை ஏற்படுத்துவது இந்த புவி மின்னல் தான் இருக்கு. உலகிட்டாவில் எவ்வளோ ரைட். அப்ப கெரிம் போடுங்க பிள்ளைகள், மின்னல் தாகம் கெரிம் போட்டீங்களா? மின்னல் தாகம் கெரிம் போட்டீங்கல்ல, போட்டு மின்னல் தாகம் போட்டு கிளறி கொள்ளுங்க. மின்னல் உருவாகும் விதம் அப்படி சின்ன சப் கெரிம் போடணும். மின்னல் உருவாகும் விதம் மின்னல் உருவாகும். இப்ப ஓகே தம்பி, சவுண்ட் ஓகே? இப்ப சவுண்ட் விளங்குதா பிள்ளைகள்? கிஷாந்த் சவுண்ட் வட்டி வட்டி வருதா இல்லாட்டி குறைவா இருக்குதா? ரைட். அப்ப அழியக்கொள்ளுங்க பிள்ளைகள், மின்னல் உருவாகும் விதம், மின்னல் உருவாகும் விதம் இப்ப விளங்குதா? ரைட். வெளியக்கொள்ளுங்க மின்னல் உருவாகும் ஓட்டுக்கொள்ளுங்க. மேகத்தில் மலை மேகத்தில் ஒரு மலை மேகத்தில் மலை மேகத்தில் நீர்த்துணிக்கைகளும் நீர்த்துணிக்கைகளும் பனி பளிங்குகளும் காணப்படும்.
சரி, மலைமேகத்தில் பனிப்பளிங்குகளும் நீர்த்துணிக்கைகளும் காணப்படும். சேர்த்தெழுங்கோ. மேகத்தினுள் கீழிருந்து மேலாக காற்று வீசும்போது, மேகத்தினுள் கீழிருந்து மேலாக காற்று வீசும்போது, மேகத்தினுள் கீழிருந்து மேலாக காற்று வீசும்போது, கீழிருந்து மேலாக காற்று வீசும்போது, கீழிருந்து மேலாக காற்று வீசும்போது, பனிப்பளிங்குகளும் நீர்த்துணிக்கைகளும், பனிப்பளிங்குகளும் நீர்த்துணிக்கைகளும், பனிப்பளிங்குகளும் நீர்த்துணிக்கைகளும் ஒன்றோடொன்று மோதுவதால் நிலை மின்னேற்றம் உண்டாகும். பனிப்பளிங்குகளும் நீர்த்துணிக்கைகளும் ஒன்றோடொன்று மோதுவதால் நிலை மின்னேற்றம் உருவாகும். நிலை மின்னேற்றம் உருவாகும். கீழழுங்க. முகிலின் மேற்பகுதியில் நேரேற்றங்களும், முகிலின் மேற்பகுதியில் நேரேற்றங்களும் கீழ்ப்பகுதியில் மறையேற்றங்களும் ஒன்று சேரும். முகிலின் மேற்பகுதியில் நேரேற்றங்களும் கீழ்ப்பகுதியில் மறையேற்றங்களும் ஒன்று சேரும். கீழ்ப்பகுதியில் மறையேற்றங்களும் ஒன்று சேரும். இந்த படத்தை நோவலா கறிக்கொள்ளுங்க. இந்த படத்தை இந்த பயிற்சி கீழே கீழே மேலே நேர் சும்மா நேர் கீழே வந்து மறை மேலே நேர் கீழே மறை கீறுங்க கீறிப்படி சொல்லுங்க. அப்படியா படத்தை மட்டும் சொன்னோம்னா கறிங்க வர. அப்போ கீழே அழிக்கொள்ளுங்க. படத்துக்கு அழிக்கொள்ளுங்க. மேகத்தின் மேற்கம கீழ்ப்பகுதிகளில் அதிக அளவு ஏற்றங்கள் சேர்வதா சேரும்போது, மேகத்தின் மேல் கம கீழ்ப்பகுதிகளில் அதிக அளவு ஏற்றங்கள் சேரும்போது, மேகத்தின் மேல் கம கீழ்ப்பகுதியில் அதிக அளவு ஏற்றங்கள் சேரும்போது வழியினூடாக ஏற்றங்கள் கடத்தப்படுவதா, வழியினூடாக ஏற்றங்கள் கடத்தப்படுவதா, வழியினூடாக ஏற்றங்கள் கடத்தப்படுவதா மின்னிறக்கம் உண்டாகும். மின்னிறக்கம் உண்டாகும். மின்னிறக்கம் உண்டாகும்.
மின்னிறக்கம் உண்டாகும். இது மின்னல் என அழைக்கப்படும். இது மின்னல் என அழைக்கப்படும். இது மின்னல் என அழைக்கப்படும். மின்னல் என அழைக்கப்படும். சரிதானே? ரைட். இதான் மின்னல் உருவாகிற விதமாக இருக்கு. மின்னல் என அழைக்கப்படும். அது சின்ன கெடிங் போறவங்க மின்னலின் வகைகள். மின்னலின் வகைகள். மின்னலின் வகைகள். மின்னலின் வகைகள். ஒன்று முகில் மின்னல். முகில் மின்னல். அடுத்தது மின்னிறக்க மின்னல் அல்லது வளிமின்னல். முகில் மின்னல். இரண்டாவது மின்னிறக்க மின்னல் அல்லது வளிமின்னல். மூன்றாவது புவி மின்னல். முகில் மின்னல். இரண்டாவது மின்னிறக்க மின்னல் அல்லது வளிமின்னல். மூன்றாவது புவி மின்னல். அது சின்ன கெலிங் மாதிரி போறவங்க முகில் மின்னல். முகில் மின்னல். முகில் மின்னல். ஒலிகோக முகில் மின்னலுக்கு ஏற்றம் பெற்ற முகில் ஒன்றின் இரு இடங்களுக்கிடையே. 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 அல்லது அல்லது ஏற்றம் பெற்ற முகில் ஒன்றின் இரு இடங்களுக்கிடையே அல்லது வேறுபட்ட ஏற்றங்களை உடைய முகில்களுக்கிடையே. வேறுபட்ட ஏற்றங்களை உடைய முகில்களுக்கிடையே. வேறுபட்ட ஏற்றங்களை உடைய முகில்களுக்கிடையே. ஏற்றங்கள் பாய்தல். வெவ்வேறு ஏற்றங்களுடைய இரு முகில்களுக்கிடையே ஏற்றங்கள் பாய்தல் முகில் மின்னல் எனப்படும். முகில் மின்னல் எனப்படும். முகில் மின்னல் எனப்படும். அடுத்த போடுங்க மின்னிறக்க மின்னல். மின்னிறக்க மின்னல் அது வளி மின்னல் கடியும் போடுங்க. போய் எழுதிக்கொள்ளுங்க. ஏற்றம் பெற்ற முகிலிலிருந்து. ஏற்றம் பெற்ற முகிலிலிருந்து. ஏற்றம் பெற்ற முகிலிலிருந்து சூழ உள்ள வளிக்கு ஏற்றங்கள் கடத்தப்படும். அது ஏற்றங்கள் பாய்தல். ஏற்றம் பெற்ற முகிலிலிருந்து எல்லாம் முகில் தான் பாயும். ஏற்றம் பெற்ற முகிலிலிருந்து சூழ உள்ள வளிக்கு ஏற்றங்கள் கடத்தப்படுதல். அது ஏற்றங்கள் பாய்தல். சூழ உள்ள வளிக்கு ஏற்றங்கள் பாய்தல் மின்னிறக்க மின்னல் எனப்படும். மின்னிறக்க மின்னல் எனப்படும். அடுத்த வருங்க புவி மின்னல். அடுத்த வருங்க புவி மின்னல்.
முகிலிலிருந்து புவிக்கு மறையேற்றங்கள் பாய்தல். முகிலிலிருந்து புவிக்கு மறையேற்றங்கள் பாய்தல் புவி மின்னல் எனப்படும். புவி மின்னல் எனப்படும். முகிலிலிருந்து புவிக்கு மறையேற்றங்கள் பாய்தல் புவி மின்னல் எனப்படும். எழுதியாச்சா மட்டும் எல்லாமே முகில இருந்தா கடத்த. முகில இருந்து முகிலுக்கு போனா முகில் மின்னல், முகில இருந்து பலிக்கு போனா மின்னிறக்க மின்னல், முகில இருந்து புவிக்கு போனா புவி மின்னல். எழுதிட்டீங்களா? அடுத்தபடியாக இடி பார்க்கணும்டா. பிள்ளைகள் குறைவா இருக்கபடியா அன்றைக்கு சரி காணும். நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.